ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு எக்ஸ்ப்ளோர் வித் ரமி. இன்றைக்கி இந்த வீடியோ எங்கே போகிறோம்னா மாத்தல் டிஸ்ட்ரிக்டில் மிச்சம் ஃபேமஸான பிளேஸ் எப்படின்னா அந்த சீனரிக்கு பஞ்சமே இல்லாத பிளேஸ்னு சொல்கிற இடம் தான் இந்த ரிவர்ஸ்டன் ஏரியா. அந்த ரிவர்ஸ்டன் ஏரியாவில் நம்ம போக போகிற இடம் தான் ரிவர்ஸ்டன் மவுண்டனில் வியூ பாயிண்ட்ஸ் உள்ள இடம். இது சரி எங்கே இருக்கிறது? மாத்தல் டிஸ்ட்ரிக்டில் கிட்டத்தட்ட 33 கிலோமீட்டர். அதாவது டைம் வைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் போய் சேர்றது தான் இருக்காது. இந்த இடம் மட்டும் ஃபேமஸ் இல்லை, இதில் போகிற வழி மேலே சட்டாப்பாடி வியூவான இடம். நான் போகிற ரூட்டை பார்த்தீங்கன்னு இந்த ரூட் தான் வந்துட்டு பிட்டவல் பாத்தன்லேருந்து ரிவர்ஸ்டன் போகிற ரூட் தான் அது. அதுவும் பைக் ரைடுக்கு சும்மா சொர்க்கம் இப்படி சொல்லலாம். ஏன்னா அப்படி அழகான ரூட் தான் அது. இது இந்த ஃபீலை நீங்கள் காரில் போய் எடுக்கிறது ஒரு பைக்கில் போனீங்கன்னா உண்மையில் சட்டாப்பாடி இருக்கும். அந்த சான்ஸை மிஸ் பண்ணிடுறாங்க. ஏன்டா இது உண்மையில் அழகாக இருக்கும். அந்த டைமில் மழை ஒன்று பெஞ்சிச்சின்னா மேகமூட்டம் பார்த்து உண்மையில் வேறு மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் போகிற வழியில் ரிவர்ஸ்டன் வியூ பாயிண்ட் செல்கிற இடம் ஒன்று இருக்கும். அது உண்மையில் அழகாக இருக்கும். போகிற வழியில் இருக்கும் அழகாக பைக்கில் நிப்பாட்டி பார்க்கக்கூடிய மாதிரி அதையும் மிஸ் பண்ணிடுறாங்க. இல்லையா அப்படின்னு வீடு கட்ட படிக்கிறேன் ஓட்டாடி போகிறேன். இது வர மாட்டேன். மலையில் அந்த பஸ் எட்டி பேர் விடுறான்ல போகலாம். இதான அந்த பச்சை பில்டிங். நம்ம அங்கிருந்து பார்த்த பச்சை பில்டிங் தான். நான் அந்த பச்சை பில்டிங் அங்கே பார்த்தோமே கேளுக்கு இந்த பில்டிங் தான். அந்த ரோட் நம்ம அந்த ரோட் என்ன சரி நம்ம இருந்து போட்டோட திறமைங்கடி அண்ணாக்கிறா அந்த மரம் அந்த மாதிரி அடுத்த நம்ம ரோட் நோட்டு அதுனா இந்த இடம் கூட்டி நடங்காது. நாங்கள் வர ஒரு பச்சை கலர் பில்டிங் ஒன்று கண்டோம். அந்த பச்சை கலர் பில்டிங் தான் இந்த வியூ பாயிண்ட் இருக்க இடம். ஸோ நாங்கள் வரக்குள்ள அந்த வேன் ஒன்று நிற்கிற மாதிரி அந்த ஏரியாவில் தான் நாங்கள் ட்ரோன் விட்டோம். அப்படி வரக்குள்ள ஒரு பச்சை கலர் பில்டிங் ஒன்று நினச்சி பார்த்தா நாங்கள் பில்டிங் ஒரு ரூம் என்ன நினச்சி பார்த்தா அந்த வியூ பாயிண்ட் செட் பண்ணி வச்சுக்காங்க. லைட்டாக வானம் எட்டுற மாதிரி. ஸோ மழை பெஞ்சாலும் நிற்கலும் பாதுகாப்பு சேஃப்டியாக. அது மட்டும் பச்சையை பார்த்துக்கலாம். அந்த தொங்கலும் மஞ்சள் ஒன்று தானே. அந்த மஞ்சள் ஆகிட்டு தான் நம்ம முன்னால் போனேன் பிட்டவல் பார்த்தேன் சொல்கிற இடம். ஒரு மினி வேர்ல்டு அண்ட் ஹைக்கிங் கொண்டு போய் இந்த ஃபோட்டோஸ் எடுத்து அந்த பிட்டவல் பார்த்தன இடம் தான் அது. ஸோ அதை வந்துட்டு எல்லாத்தையும் இந்த ஏரியா ஃபுல்லாக கவர் பண்ணக்கூடிய வியூ வந்துட்டு நான் ஒருத்தருக்கு நீங்கள் போக ஃபுல் வியூ வேறு லெவலில் இருக்கு. அப்படி பார்க்கறதுக்கு மஷாலா சட்டை படிக்காது. வந்துட்டேன் பாருங்க. அங்கெல்லாம் மழை பெய்யுது. எப்படி வேறு லெவலில் இருக்கு. அதெல்லாம் பார்க்க சீனரிஸ். அங்கே சைடு ஃபுல்லாக மழை, எங்கள் சைடில் மழை இல்லை. உண்மையில தரமான வியூ பாயிண்ட் ஒன்று தான். வேற லெவலில் இருக்கா சீனெல்லாம். இது ரோட்டு சீனில் மஸ்கரி ரோடு போனோம். இதுக்கு அப்போ சீன் அது இருக்கு. மரம் மழையும் பார்க்காம ஓடுறோம். பைக்கில் மெயின் பேஜ் தான் மலர்ந்தாவும் ஆனால் அந்த பைக்கில் போகிறது மாதிரி சீனரி பார்க்கவே இல்லை. நீங்கள் ஃபீல் பண்ணி போகலாம். இதெல்லாம் இன்னைக்கு பசங்க ஒரு தின்னடாகி கொழும்பு அடிக்கிறா. என்னடா என்னடா முன்னுக்கூட பார்த்து ரிவர்ஸ்டன் 2 கிலோமீட்டர்ஸ். நான் இதான் ரிவர்ஸ்டன். நம்மளும் ஒரு ட்ரிப்பை பிளான் பண்ணி வந்தா
மழை பெஞ்சு உடையல இன்னும் நன்மை ஒரு 30 வருஷம் பக்கத்தில் வந்து வர மழை அதெல்லாம் கேட்டு ஒதுங்கி நிற்கும் இந்த இடையில மழை பெஞ்சுன்னா கதை முடியும். பெருமத்தியா மன்னிக்கம் மழை ஒரு சில வாங்க வாங்கிட்டு வந்து நம்மளோட உடம்புல தண்ணி இதுங்க நம்மளோட தண்ணி மாட்டி போட்டு கிடக்கும். துறையில் வந்ததுக்கு நாங்கள் உங்களுக்கு என்னன் அவரை நம்ம பிள்ளைகள் சாப்பிட்றதுக்கு கூப்பிட்டாங்க. அதை வந்தது இதான் வந்து ரிவர்ஸ் என்ட்ரன்ஸ் வந்ததுக்கு நல்லா உள்ளுக்கே பேக்கு வச்சாச்சு. நல்ல பேர் கவலை ஒன்றும் இல்லை. இன்னும் மழை தான் விடுவது இல்லை. அடுத்த வேலையை பார்க்குது. கவரேஜ் இல்லையா என்ன மொபைல் கவரேஜ் இருக்கு எனக்கு இப்போ ஓல் அடிச்ச போல் மொபைல் கவரேஜ் டேலோ கவரேஜ் இல்லை. நேற்று உள்ள மாறி நினைச்சு நேற்று உள்ள பாய்க்கு நாம தான் பாய்க்காம நேற்று போ எல்லாரும் பாய்ச்சி நாம தான் பாய்க்கல. நல்ல ஸ்டார் எடுக்கிற வடையில கணக்கு வச்சுங்க. அவரதுங்க அவர் கணக்கு வச்சுட்டு கொஞ்சம் சீனியராக அந்த கட்டி உண்டு இனிப்பு கட்டி அது தின்னு கட்டி எடுத்துக்கணும். பையரா இனிப்பு கட்டி உண்டு கிலோ ஆடியில் அது கொஞ்சம் சீனியாக இருக்கும். லோ சுகர் ஆகிட்டு இப்போ எல்லா வார்த்தையுமே கேட்காது. என்னடா ஓகே சக்கரை தான் இல்லை இல்லை அவரே சும்மா அதுங்களுக்கு ஒன்று தான் என்னோட யாருக்கு അതിൻ്റെ நீ எடுக்கலையா നടക്കില്ല അപ്പിക്കൽ നാളെ ഒരു തിണ്ട ഊർക്ക് തിണ്ട് വെച്ച് കാണാൻ 14 பருப்பு வடை 340. ஓகே ரொட்டி எத்தனை ரொட்டி நான் 3 நீ 2 5 நீ நான் 2 7 நான் ஒன்று 8 ரொட்டி അടുത്ത വേറെ വേണ്ടി എത്തനെ கொஞ்சம் உளுந்து உண்டு எடுத்தேண்ணா ഉളുന്തൂടെ ഉണ്ട് വേണ്ടി நான் 2 5 மொத்தம் 5 വേണ്ടി உண்டு അതാണ് മൊത്തം 5 4 നാളെ 2 എടുത്തിക്കാം. இந்த கித்து இந்த கட்டி எத்தனை நான் ஒன்று 3 இப்போ கட்டியா நான் உண்டு 4 தான் இன்னொரு கட்டி எடுத்து 5 5 சக்கரை மலைக்கு பிறகு கஷ்டப்பட்டு எடுத்திருக்கீங்கன்னா சரி வெள்ளக்காயிடமா எடுத்து ரிவர்ஷனுக்கு எல்லா இடத்துக்கும் டிக்கெட் விலை 75 ரூபாய் மாத்திரம். ஓ இது அதான் ஓகே அது எதுக்கு நான் 75 ரூபா டிக்கெட். ஸோ இப்போ டிக்கெட் எடுத்தோடனே இதுதான் என்ட்ரன்ஸ். ஸோ நீ வந்துட்டு இங்கே என்னென்ன பார்க்கலாம்னு சொல்லி ஒரு ஸ்பெஷல் மாதிரி ஃபுல்லாக படித்து போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் இங்கே பார்க்க ஏழுமா இருக்கும். நக்கல்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாரஸ்ட் இதெல்லாம் வந்துட்டு பாதுகாக்கப்பட்ட காட்டு ஏரியா ரிசர்வேஷன் ப்ராசஸ்ங்கிறதால வந்துட்டு இங்கே ட்ரோனு ஒரு சாமியை கண்ணில் காட்டு எல்லாமே இருக்கு. எல்லாமே ட்ரோனில் இருந்தால் இப்படி அழகான இடம் தெரியுமா? ஏன்னா தெரியும் கவர்மெண்ட் இப்படி வச்சுக்கிறாங்க ரிசர்வ் பண்ணி. சம்டைம் நம்ம இதே ட்ரோனில் எடுத்து காட்டினோம்டா உண்மையிலே இப்போ நம்ம நாட்டில் பொறுத்தவரைக்கும் எவ்வளோ ட்ரோன் பைலட்ஸ் ஆகிக்காங்க. ஸோ அவங்க எடுத்த வீடியோ எடுத்து போடாக்குள்ள வந்துட்டு நம்ம நாட்டை பற்றி இன்னும் வந்து டூரிஸ்ட் இங்கேருந்து ஒரு என்ட்ரி கேட்லேருந்து 2 hours வாக்கிங் டிஸ்டன்ஸில் அந்த இடமே இருக்கு. ஸோ அது கட்டாயம் போதான் போகணும். ஏன்னு தெரியலை ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் இந்த ட்ரோன் விஷயத்தை இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இங்கே வழங்க இல்லை. இந்த மாதிரி இடங்கள் மழை பெஞ்ச நன்மை என்னடாது ஹிடன் ஆகிக்கிற இடமெல்லாம் வந்து ஓட்ட பொருள் மாதிரி தண்ணி மேலே ஓடும். பார்த்தீங்கன்னா தண்ணி இன்னும் ஓடிக்கு வருது. அதே மாதிரி இந்த ரோட்டை எல்லாமே தண்ணியாக ஓடுச்சு. இந்த சட்டப்படி இருக்கு. அதே மாதிரி அழகு ஆபத்து மீறிக்கு அட்டை வரும். இப்போ நம்ம கால் வைக்கிறத கவனமாக பார்த்து போய் வந்துக்கலாம். சரிதான்.
கொடைமலை ட்ரிப் வரானு இது நாங்கள் படித்த காலத்தில் ட்ரிப்பு நான் கூட்டி போனேன் அந்த பேரை என்னை பார்க்கும் விக்டோரியா கார்டன் அதை விட வர மக்களுக்கு வேறு இடமே தெரியாது இப்போ எப்படி இடங்கள் இதுக்கு கூட்டி வரவங்களுக்கு மக்கள் சிஸ்டம் மாற்றணும் வேறு இல்லை மழை மணி மணி காற்று அடிக்குது அந்த மாதிரி கூல் என்ன ப்ரோ மஸ்கோட்டை இங்க பாய் மஸ்கோட்டி எதுலடா என்ன இருக்கேன் ரெங்கடா பாக்க ஏய் ப்ரோ வந்து கதைங்க ப்ரோ ரெடி நம்ம உர குள்ளஞ்சால வந்துட்டு மிஸ்ட் ஆகுது பனி மூட்டை மாதிரி தான் ஆகுது மேலுக்கு பார்த்து சட்டப்படி பனியாரி போகிற டைமுக்கு எப்படி இருக்குது தெரியா பனியாக மட்டும் இருக்கீங்களா ஓகே மழை பெஞ்சு தான் கேம் ஆகும் வா மேலுக்கு ஃபுல் பனி போ அழகு கூடிக்கிட்டே இருக்கு ஆனால் என்ன ஏற்றவன் கூடுது அது மட்டும் தான் பிரச்சனை ஒரு ஒன்றுமே இல்லை பேய் கொஞ்சம் டயர்ட் ஆகிடுச்சு ஃபுல்லு பக்கத்தில் வந்துட்ட மாதிரியா ஒரு கரண்ட் போஸ்ட் கட்டின விளங்குது இப்போ வேறு இந்த மேகமூட்டம் கூடுது ஃபுல்லாக என்ன பிரச்சனை வெயில் கொஞ்சம் இல்லாதால அதில் கொஞ்சம் கூல் மாதிரி இருக்கி சம்டைம் வெயில் வந்தால் இஷ்யூ ஆகும் அப்படி வேற கொலை வெயில் வந்துட்டு இன்னும் மிச்சம் டயர்டாகி போட்டு நம்ம கூட வந்த பாட்டி வந்து பின்னுக்கு நிற்கி ஏழாமலுக்கு வரக்குள்ள பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கரண்ட் வயிற மாதிரி இருக்கு ஃபுல்லாக அந்த வெளிநாட்டில் கேபிள் கார் போகிற மாதிரி தாரி எப்படின்னு பாருங்க நாய் இந்த கரண்ட் இல்லை பாருங்க எப்படி பண்ணியுமே எமர்ஜென்சி අන්න තව කපුලේ කර දෙන්න ඕමයි කකුල විමානේ சரி ஒரு சின்ன பெரிய மலைக்கு சின்ன ஒரு ஓட்ட போட்டு வந்துருக்கு காமனாக்கு குடிக்கிறது என்ன வந்து ஓட்டத்தை நிறைய சுத்தம் பண்ணியா தேவி இடத்துக்கு வந்துட்டால பைக்கில் ஓட்டி பாட்டாம சட்டப்படி நடக்க விட்டானுகள் நடந்தேன் ஆகணும் இன்னும் போக இந்த வியூ பாயிண்ட்லாம் வருது ரிவெஸ்டண்டு இந்த ஃபுல் வியூ உண்டு இப்படி பார்க்குற மாதிரி தான் எப்படின்னா மேகத்துக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்கேன்டா ரோட் முடியுது ரோட் முடிய ஃபுல்லாக அங்கே வந்துட்டு ஃபுல் மேகமாக தான் இருக்கு இந்த மலையில் ஏறலாம் மாதிரியில் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் மாதிரி தான் இருக்கு இதில் வியூ பாயிண்ட் தானே ஸோ இந்த ஒத்தேடி பாதை தான் நடந்து போகணும் நம்ம தூரம் கூட என்ன உனது இன்னும் தூரம் பெருசாக இல்லையா கொஞ்சம் தூரம் தான் இதுக்கு ஸோ எவ்வளோ தூரம் வந்துட்டோம் இந்த ரோட்லையுமே பைக்கில் ஒரு ரைட் வந்தால் வேறு லெவலில் இருக்கு அதில் அந்த கிளைமேட்டை பாருங்கள் எப்படி இருக்கு ஃபுல்லாக மலையை ஃபுல்லாக மிஸ்ட் மறைச்சிருக்கு அது அந்த ரோட் வேறு லெவலுக்கு பார்க்குறதுக்கு வாரத்துக்கு இந்த ரிவர் ஸ்டாண்ட் செல்கிற இடம் இதுதான் இல்லைங்க நக்கல்ஸ் மவுண்டன்றீங்க நக்கல்ஸானு தெரியலை பனி வருது மேகம் வருது டவர்லாம் வேலையை செய்தோ இல்லையோ தெரியல அட்டையா எங்கே ரெண்டு பேர்களுக்கு நடத்துல நீயா
எடுத்துரும். சும்மா கையை எப்படி எடுத்தோம். இப்போ கடிக்கல. கையை எப்படி இழுத்தா தான் கறிக்கலாம் நீங்கள். அப்பா இங்கே கிளம்பி அப்படி என்னம்மா இந்த இடத்துங்களுக்கு ஷூ போடாட்டி ஒரு பிரச்சனை தான். ஷூ போட்டால் ஏறும், ஏற விளங்குமான்னு தெரியும். ரிவர்ஸ் அன்னைக்கு வழி ரெண்டாக பிரியுது போல். அதுக்கு மேலேயும் ஏறுது, இங்காலையும் போகுது. நம்ம இந்த ரோட்டு டாக்கெட் பண்ணியே போவோம். இப்போ டாக்கெட் பண்ண தேவை. டைம் இருந்தால் அதை இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை பார்ப்போம். நான் வந்தால் கேத்துக்கு போட்டிருக்கேன்லே. அப்போ இவ்வளோ தான் ரிவர்ஸ்ட்டுண்ணா. ஒரு இடம் ஒன்றும் இல்லையா? ஃபுல்லாக புகை மூட்டை மாதிரி. ஆனால் என்ன இந்த இடத்த வந்துட்டு இப்படி மூடி வச்சுக்கலாம். நான் இதான் பெஸ்ட்டாக இருக்கும்னு நினச்சி தான் வந்தேன். பட் இல்லை. மழை பெஞ்சு முடிஞ்ச உடனே ஏரியா ஃபுல்லாக எப்படி இருக்கு. மழை பெஞ்சு முடிஞ்சிருக்கு. ஃபுல் வியூ ஏரியா ஃபுல்லாக பார்க்கலாம் நினைக்கிறேன். ஃபுல் மேகத்துக்குள்ளால போகிறோம் நாங்கள். வாங்க. என்னோட இடப்போ மறைஞ்சிட்டு ஐஸ்கிரீம் 1000 வயசில் கீழே போகிற டக்குன்னு 20 நிமிஷம் பனி அந்த இடத்த மூடிட்டு. இதான் ப்ரோ அந்த வியூ. டே என்னடா இடம் இப்படி இருக்கு. ஃபுல்லாக பனி மூடிட்டு போன மழை பெஞ்சிட்டு நைட்டு கிடையாது. ஒதுங்க ஒரு வழி இல்லை. நல்ல ஒரு ஆட்டக்காரன் அந்த காசை கொடுத்து போயிட்டு வருவோம். பனிமயம், புகமயம். வயர் வந்துட்டு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 4 மணியாக போயிட்டு. சரி 5 மணிக்கு வந்துட்டு கேட் மூடுவாங்க. ஸோ அதுக்குள்ளே நமக்குள்ளே போய் ஆகணும். ஓகே. ரெண்டாவது கேம் படிக்கிறேன்.